Subletting of land. The practice of letting out of the subletting of the land complicated the agrarian ரிலேஷன்ஷிப், அந்த ஃபார்மலோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு துண்டிக்குது. த ஜமீன்தார் ஆஃப்டன் சப்லெட் லேண்ட் டு மெனி சப்பார்டினேட் லேண்ட்ஸ் லார்ட்ஸ் who is written collected the fixed amount of revenue from the peasants. என்ன செய்கிறாங்க, ஒரு ஜமீன்தார் வந்து ஒரு நிலக்கிழார் லேண்ட்லேடுக்கு தன்னோட நிலத்தை ஒரு பணத்தை வாங்கிட்டு அதுக்கான குத்தகைக்கு பணத்தை வாங்கிட்டு அதில் விவசாயம் செய்ய அனுமதிக்கிறாரு. அந்த லேண்ட்லார்டு என்ன செய்கிறாரு, இன்னொரு விவசாயிக்கு என்ன செய்கிறாரு, அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த நிலத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு தான் சப்லெண்டிங் அப்படின்னு சொன்னேன். அது அவங்க என்ன செய்கிறாங்க, ஜமீன்தார் என்ன செய்கிறாரு, இதுக்கு ஒரு ஃபிக்ஸடு அமௌண்ட்டாக எதை கலெக்ட் பண்ணுறாரு, ரெவன்யூ, ஒரு வரியை கலெக்ட் பண்ணுறாரு ஜமீன்தார். திஸ் இன்க்ரீஸ் த டேக்ஸ் பேர்டன் ஆஃப் த பெசன்ஸ். அப்போ வந்து பெசன்ஸ் வந்து யார் கொடுக்கணும், லேண்ட்லார்டுக்கு வரி கொடுக்கணும், லேண்ட்லார்டுக்கும் வரி கொடுக்கணும், ஜமீன்தாருக்கும் வரி கொடுக்கணும். அப்போ யாருக்கு வந்து இந்த பேர்டன், கடன் சுமை அதிகமாகுது, பெசன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பெசன்ட் அப்ரைசிங். The peasant revolt began to erupt in the early 19th century and continued till the very end of British rule in India. 19th century இந்த பெசண்ட் விவசாயிகளோட கிளர்ச்சி அப்படின்றது தான் பெசண்ட் அப்ரைசிங். இது வந்து 19th செஞ்சுரியில் இது வந்து கண்டினியூ ஆகி பிரிட்டிஷ் ரூல் முடிகிற வரைய இவங்களோட கிளர்ச்சி வந்து அதிகமாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன மூமெண்ட் பார்க்க போகிறோம் பெசண்ட் அப்ரைசிங்கில், ஃபஸி மூமெண்ட். ஃபஸி மூமெண்ட் வாஸ் லான்ச்டு பை ஹாஜி சரியதுல்லா இன் 1818. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸி மூமெண்ட் அப்படின்றத கொண்டுட்டு வந்தவர் ஹாஜி சரியதுல்லா அப்படின்றவர் 1818 கொண்டுட்டு வந்துடுறார். ஆஃப்டர் த டெத் ஆஃப் சரியதுல்லா இன் 1839 இவர் இறந்துடுறாரு. த ரிபலியன் வாஸ் லெட் பை ஹிஸ் சன் டுட்டுமியான். இவரோட சன் வந்து யார், சரியதுல்லாவோட சன்னு தான் டுட்டுமியான். இவர் இறந்ததுக்கப்புறம், சரியதுல்லா இறந்ததுக்கப்புறம் டுட்டுமியான் கொண்டுட்டு வராரு. ஹூ கால்ட் அப்பான் த பெசன்ட் நாட் டு பே டேக்ஸ். என்ன ஃபஸ்ட்டு செய்கிறாரு, டேக்ஸ் என்ன செய்ய மாட்டோம், பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கெயின் பாப்புலாரிட்டி ஆன் த சிம்பிள் டாக்ட்ரின் தட் லேண்ட். இது என்ன செய்கிறாங்க, ஒரு டாக்ட்ரின், ஒரு நல்வழியை கொண்டுட்டு வர்றாங்க. Simple doctrine and all wealth should be equally enjoyed by the common folk. எல்லாவோட வெல்த்தும் எல்லாமே யார் கொண்டுட்டு வந்தது, ஈக்குவல், எல்லாருக்குமே ஈக்குவல், எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது, என்ஜாய் பண்ணக்கூடியது. டுட்டமியான் லைட் என்குயர்ஸ் ஆன் த அக்லிஸ்டின்ஸ் நேச்சர் ஆஃப் ரிலீஜியன் அண்ட் டிக்ளேர் தட் லேண்ட் பிலாங்ஸ் டு காட். இது வந்து என்ன சொல்கிறாரு, கடவுளாக கொடுத்தது தான் இந்த லேண்ட் அப்படின்றது, கடவுள் கொடுத்த ஒரு சொத்து தான் என்னது, லேண்ட். அண்ட் கலெக்டிங் ரெண்ட் அண்ட் லிவிங் டேக்ஸ் ஆன் இட்ஸ் வாஸ் தேர்ஃபோர் அகெயின்ஸ்ட் த டிவைன் லா. இது வந்து கடவுளுக்கு முன்னால் இது வந்து என்னது, பெரும் பாவச்செயல். இது வந்து சட்டத்துக்கு முன்னால் இது வந்து ஒரு பாவச்செயல் அப்படின்னு சொல்கிறாரு. லார்ஜ் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் வேர் மொபைலைஸ்ட் தேர் த்ரூ எ நெட்ஒர்க் வில்லேஜ் ஆர்கனைசேஷன். எல்லாரையும் என்ன செய்கிறாரு, வில்லேஜில் இருக்க எல்லா பீப்புளுக்கும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் த டெத் ஆஃப் டுட்டுமியான் இன் 1862 he was reviewed in 1870 by நோமியான். அதுக்கப்புறம் இவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட சன் வந்து தான் 1870 நோமியான் அப்படின்றவர் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. என்ன மூமெண்ட், இதுக்கு பேர் ஃபஸி மூமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் வாபி ரெபலியன். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம், வாபி ரெபலியன் இன் பர்சட். The Wabi rebellion was anti-imperial and anti-landlord movement. லேண்ட்லார்ட் மூமெண்ட், இந்த நிலக்கிழார்களை எதிர்க்கிறதும் இம்பீரியலிசம், ஏகாதிபதியத்தை எதிர்க்கிறதும் தான் இந்த வாபி மூமெண்ட். இட் ஆர்கனைஸ்டு இன் அரவுண்ட் 1827 இன் த பார்சட் ரீஜியன் ஆஃப் பெங்கால். பார்சட் ரீஜியன் அப்படின்ற இடத்துல பெங்காலில் 1827 இந்த மூமெண்ட்டை கொண்டுட்டு வந்தாங்க. இட் வாஸ் லெட் பை அன் இஸ்லாமிக் ப்ரீச்சர் டுட்டுமீர். ப்ரீச்சர் அப்படின்னாலே யார், ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு போதகர், ஒரு என்னது மதத்தை போதிக்கிறவங்க தான் ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். டுட்டுமீர், அவர் பேர் டுட்டுமீர்.
who was deeply influenced by the வாபி டீச்சிங். இவர் தான் வாபி அப்படின்றத பற்றி எடுத்து சொல்கிறாரு. he became an influential figure among the predominantly Muslim peasantry oppressed under the கொராக்டிவ் ஜமீன்தாரி சிஸ்டம். எதை எராடிகேட் பண்ணணும் அப்படின்றாரு, ஜமீன்தார் முறையை எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுட்டுமீர் வாபி ரெபலியன்ஸ் அப்படின்றத கொண்டுட்டு வராரு. முன்னாடி நம்ம பார்த்தது பெசன்ட் அப்ரைசிங்கை பற்றி பார்த்தோம். ப்ரெசன்ட் அப்ரைசிங்கில் தான் ஃபர்சி மூமெண்ட், வாபி ரெபலியன்ஸ் இன் பாரஷிட் அப்படின்ற இடத்த பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்ப்பது ட்ரைபல் அப்ரைசிங், பழங்குடியினரோட கிளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அண்டர் த கலனியல் ரூல் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, கவர்மெண்ட் கிளைம்ட் எ டைரக்ட் ப்ராஸ்பரிட்டி ரைட் ஓவர் ஃபாரஸ்ட். காலனியல் ரூலில், காலனி ஆதிக்கம் நடத்துக்கிற பீரியடில் ஃபஸ்ட் டைமாக இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாற்றில் தனி உரிமை, காடுகளுக்கு ஒரு தனி உரிமை, தனி சட்டத்தை பிறப்பிச்சிருந்துச்சு. The British rule and its encouragement and commercialization of the forest led to the disintegration of the traditional ட்ரைபல் சிஸ்டம். என்ன கொண்டுட்டு வந்தாங்க, ஒரு கமர்ஷியலைசேஷனுக்காக, ஃபாரஸ்ட்டை ஒரு வணிக தலைமை உருவாக்குறதுக்காக, ஒரு யூனிட்டி இல்லாததுனால அந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறாங்க, ட்ரைபல் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறாங்க. It encouraged the incursion of tribal areas by the non-tribal people such as moneylenders, traders, land creepers and contractors. இதில் ட்ரைபல் பீப்புள், பழங்குடியின மக்கள் காடுகள்லேயும் மலைப்பகுதிகள்லேயும் தான் வசித்து வர்றாங்க. அதை தவிர்க்கணுன்றதுக்காக இதில் யாரெல்லாம் ஈடுபடுறாங்க, நான் ட்ரைபல் பீப்புள்ஸ், அதுக்குள்ளே அந்த பகுதிகளில் ஊடுருவுறாங்க, காட்டுப்பகுதிக்குள்ளே. யார்? நான் ட்ரைபல் பீப்புள்ஸ், பழங்குடியினர் அல்லாதவர்கள். மணிலெண்டர்ஸ், வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறவங்க. ட்ரேடர்ஸ், வணிகர்கள். லேண்டு கிரிப்பர்ஸ் அப்படின்றது நிலக்கிழார்கள், கிழார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலத்தை கொடுத்து ஏமாற்றி வாங்குறவங்க. அண்ட் கான்ட்ராக்டர்ஸ், ஒப்பந்தக்காரர்கள். இவங்க எல்லாருமே அந்த மலைப்பகுதியை ஊடுருவுறாங்க, பழங்குடியினர் இருக்கிற பகுதியை ஊடுருவுறாங்க. திஸ் லெட் டு த widespread of loss of ஆதிவாசி land and the displacement from the traditional habitats. இதனால் அவங்களோட பிளேஸ், ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் ஆதிவாசி லேண்டு, அதெல்லாம் என்னவாகுது, அவங்களோட ஃப்ரீடம் பறிப்போகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் ஹேபிட்டட், அவங்களோட பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், அந்த வாழ்விடம் எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. The tribal resistance was there, a responsible against those who either introduced change in the peaceful tribal life or took unto the advantages of the innocence of the tribal people. அப்போ இவங்களோட புரட்சி எதுவாக இருக்குது அப்படின்னா, தன்னோட இடங்களை விட்டு, அமைதியான இடங்களில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலைக்கு இவங்க என்ன செய்கிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்போ இவங்களோட அந்த பழக்க வழக்கங்கள், அந்த சமுதாய மாற்றங்கள் எல்லாமே என்னவாகுது, சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இவங்களும் பிரிட்டிஷ்க்கு எதிராக என்ன செய்கிறாங்க, கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அது மாதிரி இப்போ ட்ரைபல் அப்ரைசிங் தான் பார்க்க போகிறோம். அது 3 டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கோல்ட் ரிவால்ட். ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோம், கோல்ட் ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் மேஜர் ட்ரைபல் ரிவால்ட், த கோல் அப்ரைசிங் ஆஃப் 1831 to 32 took place in Chota Nagpur and Sikkim region of present day Jharkhand and Odisha. சிங்மம், இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டூவில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய கோல் அப்படின்ற ஒன் ஆஃப் த ட்ரைபல்ஸ் லீவ் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்மம் அப்படின்ற ஏரியா எங்கே இருக்குன்னா, ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசாவில் இந்த மாதிரி பீப்புள்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பிந்த்ராய் அண்ட் சிங்ராய். அவங்களுக்கு லீடர் இருக்காங்க, அந்த கோல் பீப்புள்ஸ்க்கு லீடர் யார், பிந்த்ராய் அண்ட் சிங்ராய். த ராஜா ஆஃப் சோட்டா நாக்பூர் ஹேட் Raja of Chota Nagpur leased out of a moneylender's job of revenue and revenue collection. அந்த மணி லெண்டர், அந்த ராஜா, இந்த சோட்டா நாக்பூரோட ராஜா யார் அப்படின்னா ஒரு மணி லெண்டராக இருக்கிறவருக்கு அந்த ஜாப்பை என்ன செய்கிறாங்க, ரெவன்யூவை கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ராஜா என்ன செய்கிறார், புரியுதா, த ராஜா ஆஃப் சோட்டா நாக்பூர் ஹேஸ் லீஸ்டு அவுட் ஆஃப் மணி லெண்டர்ஸ்
த ஜாப் ரெவென்யூ கலெக்ஷன், அந்த வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறவர் தான். எதையும் அவருக்கு என்ன ஜாப் கொடுக்குறாங்க? ரெவென்யூ கலெக்ஷன், நிலவரியை வசூல் செய்ய கொடுக்குறாங்க. த யூஷரி ஆர் the usury and forcible eviction of the tribal from their land led to the resentment of coals. இவங்களை என்ன செய்கிறாங்க? ட்ரைபல் பீப்புள்ஸையும் என்ன செய்கிறாங்க? நிலவரியை வசூல் செஞ்சு அதுக்கான தொகையை வசூல் பண்ணுறாரு. The intel products the resistance coal was in the form of plunder, erosions and attack on the properties on outsiders. என்ன செய்கிறாங்க? இந்த கோல் பீப்புள்ஸால் என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியாது, நிலவரியை கொடுக்க முடியல. அப்போ தான் அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்கிறாங்க? கடுமையாக என்ன பிளண்டர் அப்படின்றது கொள்ளையடிக்கிறது, அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறாங்க. திஸ் வாஸ் ஃபாலோட் பை கில்லிங் ஆஃப் மணி லெண்டர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ். இவங்களால் துன்புறுத்தப்படுறாங்க. அந்த கோல் பீப்புள் துன்புறுத்தப்படுறதுனால யாரெல்லாம் கொலை செய்கிறதுக்கு தயங்க மாட்டுறாங்க? மணி லெண்டரையும் அண்ட் மெர்ச்சண்டையும். த ட்ரைபல் லீடர்ஸ் அடாப்டட் த வேரிட் மெத்தட் டு ஸ்ப்ரெட் த மெசேஜ். Their message, such as the beating of drums accompanied by the warning to all outsiders of the leave. அப்போ கொடூரமாக அந்த கோல் பீப்புள் இந்த காட்டுப்பகுதிகளுக்குள்ளே உள்ளே வர்றவங்கள தாக்குதல் நடத்துகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் யாராவது உள்ளே வர்றாங்க அப்படின்னு விரட்டி அடிக்கிறதுக்காக வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரம்ஸ், பெரிய பெரிய ட்ரம்ஸை வச்சுக்கிட்டு அதில் கெட்டி மேலே மாதிரி முழங்கி அவங்கள பயமுறுத்தி அவங்கள உள்ளே வரவிடாமல் தடுக்கிறாங்க. The British suppressed the rebellion was the great violence. என்ன செய்கிறாங்க? பிரிட்டிஷ் இவங்களை வன்முறையாக தாக்குதல் நடத்துகிறாங்க. யாரை? இந்த கோல் பீப்புளை தாக்குதல் படுத்துகிறாங்க, ஆக்கிரமிப்பு பண்ண இவங்கள ஒடுக்குறாங்க, இவங்களோட புரட்சியை ஒடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ரிவால்ட் சாந்தல் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாந்தகோல் செக்டார் சாந்த்லஸ் ஸ்கட்டர்ஸ் இன் வேரியஸ் பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் இந்தியா. அந்த சாந்தலஸ் அப்படின்றவங்க ஈஸ்டர்ன் இந்தியாவில் வசிக்கிறவங்க. when forced to move out of their homeland during the process of creation of the Jamins under the permanent settlement, clear the forest area around the ராஜ்மஹல் ஹில். இவங்க இந்த ஈஸ்டர்ன் ஏரியாவில் ராஜ்மஹல் ஹில்ஸ் அப்படின்ற இருக்கிற இடத்துல தான் வசிக்கிறவங்க சாந்தல்ஸ். இவங்க ஜமீன்தார் வரணும் அப்படின்றதுக்காக ஜமீன்ஸ் அந்த பகுதியை ஊடுருவுறாங்க அப்படின்னு தன்னோட ஹோம்லேண்டு, தன்னோட தாய்நாடு அப்படின்ற அந்த பகுதியை விட்டுட்டு பர்மனெண்ட்டாக அந்த ராஜ்மஹல் ஹில்ஸை சுற்றி இருக்கிற இடத்துல வசிக்கிறாங்க, அந்த காட்டுப்பகுதியில். அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க ஜமீன்தாருக்காக வேறு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண சொல்லி வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்க. They were approached by the local police and European officers engaged in the railway construction. இதில் போலீஸ் பீப்புள், யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? இவங்களை ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு வெளியேற சொல்கிறாங்க. Pushed out of their familiar habitat, the chancellors were forced to rely that money lenders for the subsistence. நான் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. மணி லெண்டர்ஸ்ட்டை என்ன செய்கிறாங்க? சாந்தல்ஸ் வேலையே இல்லை, இருக்கிற பகுதியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அப்படின்னும்போது அவங்களுக்கு வேலை நிலம் இல்லை, தனக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. அப்படின்றதுனால மணி லெண்டர்கிட்ட என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? பணம் வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. வட்டிக்கு என்ன செய்கிறாங்க? பணம் வாங்கி தன்னோட பொழப்பை நடத்துகிறாங்க. சூன் தே வேர் wrapped in the vicious சர்க்கிள் அண்ட் த டெப்ட் அண்ட் எரோஷன்ஸ். இதில் என்ன செய்யுது? இதனால் மணி லெண்டர்ஸில் மெர்ச்சன்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்கள அந்த சர்க்கிள்குள்ளே டெப்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோரன் அப்படின்றது திருட்டு, கொள்ளையடிக்கிறது, அந்த செயல்களில் இந்த சாந்தலஸ் தள்ளப்படுறாங்க. பிசைட் திஸ், Chancellors also felt neglect under the corrupt British administration and the inability to render the justice to their legitimate கிராவியன்ஸ். என்ன செய்கிறாங்க? பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலேயும் நிர்வாகத்து மேலே ஒரு என்ன வருது? ஒரு வெறுப்பு உண்டாகுது. அந்த சாந்தலஸ்க்கு மேலே ஒரு வெறுப்பு உண்டாகுது. அவங்களோட ஜஸ்டிஸ், அவங்க நீதித்துறை எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? சாந்தல்ஸ் எதிர்க்கிறாங்க. அவுட் பிரேக்,
இது வந்து இந்த புரட்சி வந்து எப்படி ஆரம்பித்து வெடிக்குது, இந்த சாந்தல்ஸோட புரட்சி வந்து எப்படி வெடிக்குது. அரவுண்ட் 1854 ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சோஷியல் பேண்டரிட்டினா என்ன சொல்லியிருக்கேன், சமூக கொள்ளை அப்படின்னு சொல்லியிருக்கோம். த லெட் பை த பர்சன் நேம்ட் பீர் சிங் வாஸ் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் சம் டிஃப்ரெண்ட் பிளேஸ். இவங்க அந்த கொள்ளைகளுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கார், அவர் பேர் தான் பீர் சிங் அப்படின்றவர். 1854 இந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாரு. திஸ் வேர் டைரக்டட் அகெயின்ஸ்ட் த மகாஜன் அண்ட் ட்ரேடர்ஸ். இவர் ஃபஸ்ட்டு யாரை வந்து மகாஜன் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்கள தான் மகாஜன் சொல்லுவான். அண்டு ட்ரேடர்ஸ் இவங்கள தான் என்ன செய்கிறாரு, சோசியல் பேண்டரிட்டி சமூக கொள்ளையில் ஈடுபடுத்துகிறாரு. இந்த 2 பேர் முக்கியமானவங்க, சிந்து அண்ட் கனு. In 1855, 2 Chantals brothers, Sindhu and Ganu, proclaimed that they had received a lease out of the moneylenders. 1855 சாந்தலர்ஸோட 2 brothers தான் சிந்து அண்ட் கனு அப்படின்றவங்க. Divine message from the God asking them to lead to the rebellions. இந்த சிந்து கனு அப்படின்றவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர்கள், எங்களை வந்து இந்த சந்தோலஸ் அவங்கள வந்து காப்பாற்ற சொல்லி கடவுள் எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பீப்புள்கிட்டையும் சொல்கிறாங்க. யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க, யாராவது சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்போ கடவுள் அனுப்புனார், மத குருமார் கடவுள் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன செய்வோம், எல்லா பீப்புளும் நம்புவோம். அதே இதை தான் இவங்க என்ன செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. In July 1855, the rebellion has taken the form of open insurrections against the Mahajans and Jamindars and the British official. இவங்க 1855 ஃபஸ்ட்டு எங்கே வந்து அட்டாக் பண்ணுறாங்களாம், மகாஜன்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் ஜமீன்தார்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இவங்களையெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. They marched with bows, poisoned arrows, axes and the swords, taking over the Raj Mahal and Bhagalpur by proclaiming that the company rule was about to end. இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு புரட்சியில் ஈடுபடுறாங்க. என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, வில்லு, அம்பு, அந்த ஆரோ, அந்த அம்புல என்ன செய்கிறாங்க, ஒரு விஷம் தடவிய ஒரு அம்புவை வந்து ஏந்தி வில் விடுறாங்க. ஆக்சிஸ் கோடாரி யூஸ் பண்ணுறாங்க. ஸ்வாட் அண்டு டேக்கிங் த ராஜ்மஹல் அண்ட் பகல்பூரில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் அண்ட் பகல்பூரில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன செய்யணும், முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி வன்முறை செயல்களில் ஈடுபடுறாங்க. இன் ரெஸ்பான்சிபிள் வில்லேஜ் வேர் ரேடியேட்டட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி டெஸ்ட்ராய்டு பை த பிரிட்டிஷ். இது மாதிரி நிறைய வில்லேஜு இவங்களோட என்னது ஒரு இந்த வில்லேஜஸ் ஸ்டார்டட் ப்ராஸ்பரிட்டிஸ் டிஸ்ட்ராய்ட் பை த பிரிட்டிஷ். இவங்களால் நிறைய வில்லேஜில் இருக்கக்கூடிய பகுதிகள் பிரிட்டிஷோட பொருட்கள்லாம் என்னவாகுது, சேதமடையுது. இன் 1855 an act was passed to regulate the territories occupied by the சாந்தலஸ். இந்த மாதிரி 1855 என்ன செய்கிறாங்க, தன்னோட பகுதி வந்து தனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தலஸ் வந்து தன்னோட பகுதி எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, கேப்சர் பண்ணிக்கிறாங்க. The act formed the territory into the separate division called the சாந்தலோ பர்கானா டிவிஷன். அப்போ எல்லாம் இந்த ஸ்டேட்டை வந்து என்ன சொல்லுவோம், பர்கானா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு சாந்தல்ஸோட பர்கானா டிவிஷனாக ஒரு ஸ்டேட் வந்து தனி மாகாணமாக உருவாயிருக்கு. இதுதான் சாந்தல்கோல் ரெபலியன் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முண்டா ரெபலியன். அது ஒரு முண்டா பீப்புள்ஸோட இதை தான் முண்டா ரெபலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் த prominent tribal rebellion of this period occurred in Ranchi known as உலுக்கலன் ரெபலியன். ராஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் பீப்புள், பழங்குடியினர் ராஞ்சியில் வசிக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் பீப்புள் தான் உலுக்கலன் ரெபலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இவங்களோட கிரேட் டுமுலட், இவங்க ஒரு பெரிய வந்து என்ன செய்வாங்க, ஒரு மிராசு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதை வந்து கிரேட் டுமுலட் பீப்புள் அப்படின்னு கூட இவங்கள ஒரு நேம் இருக்குது. The Munda people were familiar with
கோஆப்ரேட் அண்ட் கலெக்டிங் த ஃபார்மிங் known as குண்டு கட்டி. இவங்க என்ன செய்வாங்களாம், ஒரு ஒற்றுமையாக ஒரு கோஆப்ரேஷனோடு என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க. அதனால தான் இவங்களோட பேர் குண்டு கட்டி. ஜாயின் ஹோல்டிங், குண்டு கட்டி மீன்ஸ் ஜாயின் ஹோல்டிங் லேண்ட் சிஸ்டம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் என்ன செய்வாங்க, நிலத்தை பயிர் செய்வாங்க. எல்லா நிலத்தையும் ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் தான் அதை பயிர் செய்வாங்க. அதனால தான் இவங்களுக்கு பேர் குண்டு கட்டி. அதுக்கு பேர் ஜாயிண்ட் ஹோல்டிங் லேண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். It was totally erected by the introduction of private ownership of the land and the instructions of merchants and money lenders. இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஓனர்ஷிப் வந்து உருவாகினதுனால மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ்லாம் அவங்களுக்கெல்லாம் தேவையானதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. The Munda people were also forcibly resecured and intended laborers to work on the பிளான்டேஷன்ஸ். இந்த முண்டா பீப்புளை வந்து என்ன செய்கிறாங்க, பிரிட்டிஷ் அந்த மணி லெண்டர்ஸ் மெர்ச்சன்ட் எல்லாமே என்ன செய்கிறாங்க, ஒரு ஃபோர்ஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க, ஒரு லேபர், ஒரு பிளான்டேஷன் தோட்ட தொழில்களில் தான் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்க. இந்த 1890 tribal chiefs offered resistance against the allegations of tribal people from their land and impositions of the Bihari of forced labor. இவங்களை என்ன செய்கிறாங்க, ஒற்றுமையாக வேலை 1890 ட்ரைபலோட சீஃப் ஆஃபீஸர் இவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லோரும் சேர்ந்து அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அகெயின்ஸ்ட் பண்ணாலும் இவங்களோட லேண்ட் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் என்ன செய்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற வேலையை மட்டும் செய்ய சொல்லி வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்க. இதுக்கு பேர் பிஹாரி ஃபோர்ஸ் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். The movement received an impulse when the பிர்சா முண்டா, இவங்களுக்கு ஒரு லீடர் இருக்கார், அவர் பேர் பிர்சா முண்டா. இவர் என்ன சொல்லுவாங்க, டிக்ளேர் ஹிம்செல்ஃப் அஸ் த மெசஞ்சர் ஆஃப் காட். இவர் என்ன செய்கிறாரு, கடவுளோட தூதர். கடவுளோட தூதர்னா தான் எல்லோரும் என்ன செய்வோம், கேட்போம். அது மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மூமெண்ட்டில் ஒருத்தர் வராரு, அவர் பேர் பிர்சா முண்டா. அவரை கடவுளோட தூதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிர்சா கிளைம்ட் தட் ஹீ ஹேட் probency and the promised supernatural solution to the problem of the Munda people and the establishment of Bristol Raja. என்ன செய்கிறாரு, தன்னோட உங்கள் பீப்புள்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் என்ன செய்வேன், சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன் அப்படின்றது வந்து என்னது, குறி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம். குறி பார்க்குறதுன்னு சொல்லுவோம்ல, கடவுள்கிட்ட குறி கேட்குறதுன்னு. அது மாதிரி ஒரு குறி சொல்லுவேன், நான் உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளுக்கு முன்னால் வர்றாரு. த முண்டா லீடர் utilized the cult of Mirza Munda and recirculate more people to their causes. இது மாதிரி நிறைய பீப்புள்ஸோட ப்ராப்ளத்தையும் மிர்சா முண்டா வந்து தீர்த்து வைக்கிறாரு. A series of night meeting were held and a revolt was planned. என்ன செய்கிறாங்க, நைட்டு தான் என்ன செய்கிறாங்க, மக்களும் இந்த மிர்சா முண்டா பேச்சை கேட்டு நம்பி என்ன செய்கிறாங்க, நைட்டு யாருக்கும் தெரியாமல் என்னது, இந்த ரிவால்ட், அந்த புரட்சி நடக்கிறதுக்கு ஒரு பிளானை ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆன் த கிறிஸ்மஸ் டே ஆஃப் 1889 த ரிஸ்டோர்ட் டு வயலன்ஸ். ஃபஸ்ட்டு என்றைக்கு வந்து அந்த பிளான் பண்ணுறாங்க, அந்த கிளர்ச்சிக்கு எப்போ பிளான் பண்ணுறாங்கன்னா கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷனில் எல்லோரும் இருப்பாங்க. அப்போ அந்த புரட்சி வெடிச்சிச்சு அப்படின்னா யார் செஞ்சாங்க அப்படின்னு தெரியாதுன்றதுக்காக எதை சூஸ் பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ் டேவை சூஸ் பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ் டே ஆஃப் 1889 த ரிஸ்டோர்ட் டு த வயலன்ஸ். அன்றைக்கி நைட்டு என்னவாகுது, புரட்சி வெடிக்குது. பில்டிங் வேர் பாண்ட் டவுன் அண்ட் ஆரோஸ் வேர் ஷட் அட் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் அண்ட் முண்டா கிறிஸ்டியன் கன்வெர்ட். என்ன செய்கிறாங்க, அந்த பீப்புள் மிர்சா முண்டா பீப்புள் என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு எதை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பில்டிங்கை, பிரிட்டிஷ் கட்டின பில்டிங்ஸில் எல்லாத்தையும் ஆரோ விட்டு அதை பேர்ன் பண்ணுறாங்க. அடுத்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ் நடத்துகிறதெல்லாம் பிரிட்டிஷ் தான், அதையும் என்ன செய்கிறாங்க, எரிக்கிறாங்க. அண்டு முண்டா பீப்புள் வந்து கிறிஸ்டியனுக்கு ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகுறாங்க. நிறைய முண்டா பீப்புள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாற சொல்லி வற்புறுத்துகிறாங்க. அந்த மாதிரி மாறினாங்கள்ல, அந்த பீப்புளையும் தாக்குதல் பண்ணுறாங்க. சூன் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வேர் அட்டாக்டு. இன்னும் போலீஸ் ஸ்டேஷன், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. சிமிலர் அட்டாக்ஸ் வேர்
carried out over the next few months. இது மாதிரி நிறைய என்னவாகுது நடக்குது. Finally the resistance were crushed and the பிர்சா முண்டா was arrested. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பிர்சா முண்டா தான் லீடராக இருந்து செயல்படுறாருன்னு இவரை என்ன செய்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க? இன் February 1990. who later died in jail. அதுக்கப்புறம் என்னவாகிறாரு? பிர்சா முண்டா ஜெயிலே வந்து இறந்துடுறாரு. Birsa Munda became a folk hero who is to this day celebrated in many folk songs. என்ன செய்கிறாங்க? பிர்சா முண்டாவை அவரோட பிர்சா பீப்புளுக்காக தான் அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, நிறைய வன்முறைகளை நடத்தி ஜெயிலில் இருந்து இறந்துருக்காரு. அவருக்காக அவரோட ஞாபகார்த்தமாக அந்த நிறைய முஸ்ஸா பீப்புள்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, அவரை ஒரு ஹீரோவாக நடத்தி அவரோட பேரில் வந்து நிறைய ஃபோக் சாங் நாட்டுப்புற பாடல்களை அவர் பேரை புகழ்ந்து பாடியிருக்காங்க. த முண்டா ரெபலியன் ப்ராம்ப்டட் டு த பிரிட்டிஷ் டு ஃபார்மேட் த பாலிசி ஆஃப் ட்ரைபல் லேண்ட். என்ன செய்கிறாங்க, அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இவங்களுக்காக ட்ரைபல் பீப்புளுக்காக ஒரு லேண்டை ஒதுக்கி கொடுக்குறாங்க. அது சோட்டா நாக்பூர் டெண்டன்சி ஆக்ட். சோட்டா நாக்பூர் ஆக்ட், அந்த சோட்டா நாக்பூரில் இருக்கிற அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே ட்ரைபல் பீப்புள்ஸில் அவங்களுக்காக ஒரு சட்ட ஒதுக்கீடு செய்கிறாங்க. 1908 they restricted the yearly entry to the non-tribal people in the ட்ரைபல் லேண்ட். இதில் இந்த பிளேஸை யார் வந்து உள்ளே நுழையக்கூடாது, நான் ட்ரைபல் பழங்குடியினர் அல்லாதவங்க இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சோட்டா நாக்பூர் டெண்டன்சி ஆக்ட் 1908 இந்த ஆக்டை கொண்டுட்டு வர்றாங்க. இதுவரையே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பெசன்ட் அப்ரைசிங்கும் இந்த ட்ரைபல் அப்ரைசிங்கும் பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸில் தி கிரேட் ரெபெலியன் ஆஃப் 1857 பற்றி பார்ப்போம். இந்த 2 அப்ரைசிங்கில் இருக்க 1 மார்க் தான் நெக் டெஸ்ட்டு. இந்த இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கை புக்கு இன்சைட் 1 மார்க்கை நல்லா தரவாக படிங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக். We continue the next class, the Great Rebellion of 1857. Thank you, students.